கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாததுனால அவரை தொழுது சேவிக்கணும், அவரை பின்பற்றணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும்னு நிறைய பேருக்கு எண்ணமே வரமாட்டுக்கு. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தர்றதுக்காக வந்தார். பாவங்களை சுமந்து தீர்க்க ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னையே அர்ப்பணித்து தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல மேய்ப்பராக வழிகாட்டியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அது மாத்திரம் அல்ல, நித்திய ஜீவனை நாம பெறதுக்கு அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுக்க வந்தார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருங்கிற அறிவு எனக்கு இருந்தா மட்டும்தானே அவரை நான் மகிமைப்படுத்த முடியும். தேவ பிள்ளைகளே, இல்ல இந்த நோக்கத்தை நான் அறிஞ்சிருக்கேன், அறிந்தும் கூட நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தலைன்னா அது தப்பு. இன்னைக்கு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு, எப்படிப்பட்டவரா செயல்படுறாரு என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அந்த நோக்கத்தை அறிந்து அவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை எல்லா வாழ்க்கையிலும் காரியத்திலையும் ஆசீர்வதிப்பார். God bless you.